نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه عز وجل في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மாநாட்டிலே வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியமிக்க விழா தலைவர், சங்கைக்குரிய வலமா பெருமக்கள், இமாம்கள் பேரவையினுடைய மாண்பார்ந்த ஆலிம்கள், விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணியமிக்க ஹசரத் கிப்லா தாமத் பரக்காத்துகும் அவர்கள், மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சமுதாய பிரமுகர்கள், பல்வேறு மார்க்க அமைப்புகளுடைய பிரதிநிதிகள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், செவிமடுக்கிற தாய்மார்கள், மொத்தத்தில் அத்தனை பேருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்த தலைமைத்துவம் என்கிற தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து நிறைவு செய்ய ஆசிக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்தியில் இருந்து நான் தொடங்குகிறேன். 1965 மைக்கேல் ஹார்ட் எழுதிய த 100 புத்தகம் வெளிவருகிறது. உங்களுக்கு தெரிந்த செய்தி, 100 தலைவர்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முதலிடம். வெளிவந்த நேரத்தில் கடுமையாக சர்ச்சை. எங்கள் தலைவரை எப்படி 10வது இடத்தில் வைத்தாய்? எங்கள் தலைவர் ஏன் 20வது இடத்திற்கு போனார்? எங்க ஆளை கடைசியில் வச்சது எதனால் என்றெல்லாம் கடும் சர்ச்சைகள். ஆனால் துணிந்து மைக்கேல் ஹார்ட் எல்லாருக்கும் பதில் சொன்னார். கடுமையான சர்ச்சைகளுக்கு இடையில் தமிழ்நாட்டிலே இருந்து மனவி முஸ்தபா மர்ஹூம் அவர்கள் உள்ளிட்ட தமிழறிஞர்கள் குழு அவரை சந்தித்தது. அவரை சந்தித்து உரையாடினார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முதலிடத்திலே வைத்தது எதனால் என்று எழுதிய நூலாசிரியரிடமே விளக்கத்தை எல்லாம் கேட்டு பெற்றார்கள். ரசூலுல்லாவை முதல் இடத்திலே வைத்தார்கள் என்பதல்ல இங்கே நான் சொல்ல வருகிற செய்தி. 30 வருஷத்திற்கு பின்னாலே அந்த புத்தகம் 2ஆம் பதிப்பிற்கு வருகிறது. 1965 போடப்பட்ட மைக்கேல் ஹார்ட்டினுடைய புத்தகத்தை அவரே மறுபதிப்பு செய்கிறார் 1995. பொதுவாகவே ஒரு புத்தகம் அடுத்த பதிப்பு வருகிற போது உங்களுக்கு தெரியும், நிறைய திருத்தம் இருக்கும். முதல்ல விட்டதையெல்லாம் இப்போ சேர்த்துருவாங்க, முதல்ல எக்ஸ்ட்ராவா சேர்த்ததையெல்லாம் எடுத்துருவாங்க. 2வது பதிப்பு என்பது அப்படித்தான். அந்த காலத்தில், அதாவது கம்போஸ் செய்து பிரிண்ட் எடுத்த காலத்தில் என்ன செய்வார்கள்னா, அங்கேயே திருத்த முடியாது, பிழை திருத்தம்னு அடிஷ்னலாக ஒரு சீட்டு சேர்த்து விட்டு 2வது பதிப்பில் வரும். உதாரணமாக
புத்தகத்தில் 40ஆம் பக்கம் படிச்சுட்டு இருக்க ஒருத்தருக்கு அங்கே பிழை இருந்துச்சுன்னா அவர் கடைசி பக்கத்துக்கு போய் திருத்தம் செய்து படிக்க வேண்டும். கம்ப்யூட்டர் உதவியில் கணினியின் யுகத்தில் அங்கங்கே மாற்றம் செய்கிற முறைகள் இன்றைக்கு வந்துவிட்டது. நான் சொல்ல வருவது என்னன்னா, 2வது பதிப்பு வந்த போது சில தலைவர்கள் அந்த புத்தகத்தில் இடம் மாறினார்கள். 30 வருஷ கால அனுபவத்திற்கு பிறகு மைக்கேல் ஹார்ட் சில பேரை தள்ளுகிறார், சில பேரை பின்னாலே இருந்தவரை முன்னாலே கொண்டு வருகிறார். உலகத்தில் ஆய்வுகள் போக போக 30 வருஷ ஆய்வில் அவர் தெரிந்து கொண்டது, சில பேர் இங்கிருக்க வேண்டியவர்கள் அல்ல, பின்னாலே போக வேண்டும், அனுப்பிவிட்டார்கள். பின்னாலே இருந்த சில பேர் அவர்களினுடைய செயற்கரிய சீர்திருத்த செயல்களுக்காக அவர்கள் முன்னாலே கொண்டு வரப்பட வேண்டும், கொண்டு வரப்பட்டது. ஆனால் எல்லாம் மாறியது, மாறாதது முதலிடத்தில் இருக்கிற முஹம்மது ரசூலுல்லாஹ். 95வது ஆண்டு 2வது பதிப்பு போடுகிற போதும் மைக்கேல் ஹார்ட் என்ன சொன்னார் தெரியுமா? உலகத்தில் அந்த இடத்தை விட்டு 2வதுக்கு கொண்டு வர முடியாத தலைமை. நான் யோசித்தேன், ஏதாவது கோணம் இருக்கிறதா என்று யோசித்தேன். நான் தொகுத்த 99 தலைவர்களும் தோற்று போகிற இடத்தில் ஜெயித்து நிற்கிற ஒரே தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலைமைத்துவம் என்பதற்கு உலகத்திலே அகராதி எழுத வேண்டுமானால், இலக்கணம் எழுத வேண்டுமானால், குறுகிய காலத்தில் மனித குலத்தை சீர்திருத்தம் செய்வது எப்படி என்று ஒரு முடிவுக்கு நீங்கள் வர வேண்டுமானால், சந்தேகமே இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிடத்தில் வைக்கப்பட வேண்டும். இன்றைக்கும் தி 100 கிடைக்கிறது. இன்றைக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான். இன்னொரு 100 பதிப்பை அந்த புத்தகம் பார்த்தாலும் யாராரோ மாறுவார்கள், நீக்கப்படும், சேர்க்கப்படும். இடத்தை விட்டு நகராத முதலிடம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கானது. அவர்கள் அப்படி ஒரு ஆச்சரியமான அகில உலகத்தின் தலைமை. அல்லாஹ்வின் தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்கிற வார்த்தை உலகத்தில் இருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் பொருந்தும். உங்களுக்கு அழகிய முன்மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருக்கிறது. சொல்லும் செயலும் ஒன்றுபட்ட தலைவர், சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாத தலைவர். நின்று கொண்டு ஒன்றுக்கு இருக்கக்கூடாதுன்னு மேடையில் அந்த ஆள் பேசியிருக்கார். ஒருத்தர் நிகழ்ச்சி முடிஞ்சு போகிற வழியில் பார்த்துருக்காங்க, தெருவில் அவர் அதை பண்ணிட்டு இருந்திருக்கார். நின்றுட்டு ஒன்று கடிச்சிட்டு இருந்தாராம். போய் கேட்டாங்களாம், இப்போ தானே பேசுனீங்க நின்று கொண்டு சிறுநீர் கழிக்க வேண்டாம்னு, நீங்களே அதை பண்ணுறீங்க. அவர் சொன்னாராம், நான் சொல்கிறது தான் உங்களுக்கு உபதேசம், நான் செய்கிறது உபதேசம் அல்ல. நான் சொல்கிறத நீ செய்ய, நான் செய்கிறத நீ ஏன் பார்க்குற? யாரோ ஒரு அறிஞன் எழுதினான் அல்லவா, என்னை பார்க்காதீர்கள், என் புத்தகத்தை பாருங்கள். அதாவது இவர் எழுதின புத்தகத்தை பார்த்து நாம் கரெக்டாக வாழணுமா? அவரை பார்க்க முடியாதான். காரணம், இவர்கள் சொல் வேறு, செயல் வேறு. இவர்கள் பேசுவது வேறு, நடைமுறை வேறு. சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாத தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் இங்க இருக்கிற உலமாக்களுக்கு தெரியும், ஹதீஸ் என்பதற்கான அரபி வார்த்தைக்கு அர்த்தப்படுத்தி அரபிக் கல்லூரி மாணவர்களுக்கு நபி மொழி என்றால் என்ன என்று போதிக்கிற போதே சொல்லுவது என்ன தெரியுமா? நபிகளாரின் சொல்லும் நபிகளாரின் செயலும் நபிகளாருக்கு முன் நடைபெற்று அவர்கள் ஆமோதித்தவைகளும், இதுக்கெல்லாம் சேர்த்து நபிமொழியின் பேர். கவுலுன் நபியி வ ஃபிஅலுஹு வ தகாரீருஹு என்று நாம் சொல்லுவோம் அல்லவா? பெருமானாரின் சொல் மட்டுமல்ல நமக்கு செயலும். காரணம், சொல்லும் செயலும் அங்கே இடைவெளி இல்லாமலேயே இருந்தது. ஒரு தலைமைத்துவத்திற்கு என்னென்ன தேவையோ எல்லா அம்சங்களோடு அல்லாஹ் உருவாக்கினான். நம்மெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிற நபி மொழி, எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்தார்கள் இல்லையா? மாமின் நபியின் இல்லா வகத் ரஅல் கனம் காலு அன்த யா ரசூலல்லாஹ், நீங்களும் ஆடு மேய்த்தீர்கள். நஅம் குன்து அர்ஆஹா அலா கராரித் அஹ்லி மக்கா, ஆம், மக்காவாசிகளுக்கு சில நாணயங்களை, சில காசுகளை பெற்றுக்கொண்டு நானும் ஆடு மேய்த்தேன். இந்த ஹதீஸை பதிவு செய்து இதற்கு விளக்கம் எழுதுகிறார்கள் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய ஃபத்ஹுல் பாரியில். புகாரியின் விரிவுரையில் ஹாஃபிஸ் அவர்கள் என்ன எழுதுகிறார்கள்?
ஆடு மேய்க்க சொன்னதில் 3 செய்தி உண்டு. கியாமுல் அம்ரி பில் உம்மா, ஆடு மேய்க்கிற அந்த இடையருக்கு தெரியும் கட்டுக்கோப்பாய் ஒரு கூட்டத்தை எப்படி நடத்தி செல்வது, என்ன தேவை என்று தெரியும். எனவே ஆடு மேய்த்தார்கள். அஷ்ஷஃபகத்து அலல் ஹல்க், அதிகமாக சேட்டை செய்யாத குறும்பு இல்லாத பிராணி ஆடு. அந்த ஆட்டை நடத்துகிற மனித நேயத்தில் உயிரினங்களின் மீது கொள்ள வேண்டிய இரக்கமும் அருள் உணர்வும் வாய்க்க பெறும். எனவே அந்த அருள் உணர்வு ததும்புவதற்காகத்தான் நபிகள் உட்பட எல்லாரும் ஆடு வைத்தார்கள். 3வது சொல்லுவார்கள், மந்தையில் இருக்கிற ஆட்டை கப்பி செல்ல எப்போதும் உலகத்தில் ஓநாய்களின் கூட்டம் இருக்கும். எதிரிகளிடமிருந்து உம்மத்தை பாதுகாக்கிற அவசியத்தை வலியுறுத்த அல்லாஹ் ஆடு மேய்க்க வைத்தான் என்று ஆடு மேய்ப்பதில் பொறுப்புணர்வு, 2வது அருள் உணர்வு, 3வது விரோதிகளிடமிருந்து பாதுகாக்கிற அந்த பாதுகாப்பு கடமை. இதையெல்லாம் எல்லா நபிக்கும் அல்லாஹ் தந்தானே, அது தலைமைத்துவத்திற்கு அல்லாஹ் வைத்திருக்கிற முதல் பாடம். எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமொழிகளில் விரவி கிடக்கிற அந்த அற்புத தலைமையின் அழகான காட்சிகள் ஏராளம் ஏராளம். நீங்கள் எல்லாம் அடிக்கடி பயான் கேட்பவர்கள், அதனால நீண்ட நெடிய வரலாறுகள் சொல்ல வேண்டியதில்லை. நான் கோடிட்டு சில விஷயங்களை காட்ட வேண்டும். எல்லாரிடத்திலும் அவர்களுக்கு தோதுவாய் பழகிவிடுகிற, மாறிவிடுகிற, அந்த இயல்போடு ஒட்டி விடுகிற தலைமை. கொஞ்சம் குழந்தைகள் பெருமானாரிடம், மடியில் படுத்திருக்கிற குழந்தைகள் பெருமானாரிடம், உப்பு மூட்டை தூக்குகிற முதுகில் பெருமானாரிடம், தோளிலே தூக்கி வருகிறதல்லவா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரோட்டில், வீட்டில் பேர குழந்தையை தூக்கி வைத்து விளையாடியதல்ல, ரோட்டிலே சொல்லுகிறேன், தோளின் மீது உட்கார வைத்து 2 காலையும் 2 மார்பகங்கள் வழியாக போட்டுக்கொண்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை தூக்கி கொண்டு போனதை அறிவிக்கிறார்கள் சஹாபாக்கள். தாத்தாக்களே, பேர குழந்தைகளை தெருவில் கூட சுமந்து செல்லுங்கள். உலகத்தில் வினோதமான தலைமை. சற்றே ஆடை காலிலே கொஞ்சம் விலகி இருக்கிற போது உள்ளே வருகிற உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்காக ஆடையெல்லாம் சரி செய்துவிட்டு வர சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். பதிலும் சொன்னார்கள், கைஃபலா அஸ்தஹ்யி மின் ரஜிலின் தஸ்தஹ்யி மின்ஹுல் மலாயிகா. மலக்குகளே உஸ்மானை பார்த்து வெட்கப்படுகிறார்கள், அப்புறம் நான் வெட்கப்பட வேணாமா? ஆடை விலகி இருந்துச்சுன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவின் உள்ளம் கொஞ்சம் சங்கடப்படுமே, சஞ்சலப்படுமே. தனக்கு எதிரில் இருக்கிற மாணவர்களானாலும் சீடர்களானாலும் அவர்களின் மனோநிலையை புரிந்து கொள்ளுவது, எங்காவது யாராவது வித்தியாசமாய் பார்ப்பதற்கு கூட அந்த தூய தலைமையிடத்திலே முகாந்திரம் இருக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், இரவு நேரம் பள்ளிவாசலில் இருந்து சஃபியா அம்மாவோடு வெளியே வருவதை 2 பேர் பார்த்து விடுவார்கள் அல்லவா? கூப்பிட்டு விட்டு சொன்னார்கள், ஹாதிஹி சஃபியா, என்னுடைய மனைவி சஃபியா தான் இது. அல்லாவின் தூதரே, நாங்கள் ஒன்றும் சந்தேகப்படலை, நாங்கள் ஒன்றும் தப்பாக பார்க்கல. இன்ன ஷைத்தான யப்லுகுல் இன்சான மப்லகத் தமி வ இன்னி ஹஷீது அன் யக்திஃப ஃபீ குலூபிகுமா. இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, ஷைத்தான் இரத்த நாளங்கள் எல்லாம் ஓடுவான், உங்கள் மனசில் ஏதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் ஒரு பெண்ணோடு வருகிறார்கள் என்று ஒரு தப்பான அபிப்பிராயத்தை போற்றக்கூடாது. என்ன பெரும்பாலும் அன்னைக்கு சொல்ல மாட்டாங்க, ஒரு 10 வருஷம் கழித்து சொல்லுவாங்க. நாங்கள் கூட ஒரு தடவை பார்த்தோம். யார் யார் எதிரிலே இருப்பார்கள், அவர்கள் மனோநிலை என்ன என்று பார்த்து பார்த்து பழகிய பாங்கு உலகத்திலே உன்னதமா சர்வாதிகார தலைமையை உலகம் பார்த்திருக்கிறது. எல்லாரையும் பேசவிட்டு அவர்கள் சொல்லுவதை கேட்காமல் இவராக முடிவெடுத்து விடுகிற தலைமையை உலகம் பார்த்திருக்கிறது. சில நேர்மையான தலைமைகள் மட்டும்தான் பேசவிட்டு அவர்கள் சொல்லுவதையே முடிவாக எடுக்கிற தலைமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பதிலில் இருந்து ஹந்தக் வரை நீளுகிற வரலாறுகள் அத்தனையும் நான் சொல்லுகிற இந்த 3வது விதமான தலைமைக்கு இலக்கணம். அப்படி ஒரு எளிமையும்
மாணவர்கள் சொல்லுவதை கூட கேட்டுக்கொள்ளுகிற மனோபக்குவம் மிகுந்த தலைமை. வர வர முஸ்லிம்கள் அதிகமாயிட்டாங்க, ரசூலுல்லாவுக்கு நெருக்கடியாக இருக்குது சபைகள் எல்லாம். இனிமேல் வெளியூர் போகும்போது நாமெல்லாம் ஒரு இடத்துல தங்கலாம், ரசூலுல்லாவுக்கு மட்டும் தனியாக கூடாரம் போட்டுருவோம், சரியா அப்படின்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். சரின்னு சொல்லி ரசூலுல்லாவுக்கு மட்டும் தனியாக தங்கறக்கு தலைவர்களுக்கு ஏசி ரூமெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க இல்லையா, தொண்டை கம்பத்துக்கு கீழே படுத்துருப்பான். அந்த மாதிரி அழகான ரூம் ஒன்றை ஏற்பாடு பண்ணிட்டு கூடாரம் ஏற்பாடு செய்து விட்டு போய், நீங்கள் பப்ளிக்கோட மிங்கிலாக வேண்டாம், நீங்கள் அங்கே வாங்க, தனியாக அங்கே இருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், லா ஸாலு பைன அதுஹுரிக்கும் ஹத்தா யதஊன அகிபி வ யுனாஸிஊன ரிதாஇ ஹத்தா யகூனல்லாஹு யுரீஹுனி மின்கும். ஜனங்களோட தான் இருப்பேன், என்னோட குதிங்கால நடக்கும்போது அவங்க மிதிப்பாங்க, சமயங்களில் என் துண்டை பிடிச்சி இழுப்பாங்க. அப்படித்தான் நான் இருக்கணும், நான் தனியா இருக்க முடியாது. அல்லாஹ் என்னை அழைத்து கொள்ளுகிற அந்த இறுதி நேரம் வரை, அல்லாஹ் எனக்கு ஓய்வை கொடுக்கிற வஃபாத்து வரைக்கும் நான் அவங்களுக்கு மத்தியில தான் இருப்பேன். இந்த தனி ஆவர்த்தனம் எல்லாம் வேணாம். மக்களோடு மக்களாய் கலந்து விடுகிற தலைமைதான் காலத்திற்கும் நிற்கும். பள்ளிவாசலில் யாரோ ஒருவர் துப்பிவிட்டு போன காரல் எச்சில் காய்ஞ்சு போனதை கையால எடுத்து சுரண்டி வெளியில போடுகிற தலைமையை உலகம் வித்தியாசமாய் அன்றைக்கு முன்பும் பார்க்கவில்லை, அன்றைக்கு பின்பு இன்று வரை பார்க்க முடியவில்லை. எல்லா நேரத்து களப்பணியாளராக ஒரு தலைமை, சேர் போட்டு உட்காந்துட்டு என்ன முடிஞ்சா எல்லாம் ஆயிருச்சா அப்படின்னு கேட்கிற நாட்டாமை தலைமை அல்ல, மேட்டிமை தலைமை அல்ல. அபூதாவுதில் இருக்கிறது, இளைஞர் ஒருவர் ஆடு உரித்து கொண்டிருக்கிறார். ஆடு உரிக்கிற வேலையை பார்க்கிறார். அவர் ஏதோ கொஞ்சம் ஸ்லோவா பண்ற மாதிரி தெரியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் நின்று பார்த்தவங்க ஜுப்பாவை சுருட்டினாங்க. ஃபுல்லா சுருட்டிட்டு, இந்தவர் நான் உரிச்சு காட்டுறேன், நெல்லு நகர அந்த பக்கம் ஆட்கள் இருக்கிறார்கள். ஆடு உரிப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு உரித்ததை பேசுகிற அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், தோலுக்கும் இறைச்சிக்கும் இடையில் பெருமானாரின் முழு கையும் உள்ளே போனது. கை முழுக்க உள்ள போய் அந்த தோலை உரிச்சு காட்டி, அறுக்கப்பட்ட ஆட்டினுடைய தோலை பப்ளிக்ல நின்று உரித்து கொண்டிருக்கிற ஒரு தலைமையை உலகம் பார்க்க முடியாது. மக்களோடு மக்களாய் அவர்களின் களப்பணிகளிலே நிற்கிற தலைவர். அதோ குபாவினுடைய கட்டிடப்பணி, கல் தூக்குகிறார்கள். பனு அம்ர் என்று அந்த கோத்திரத்தாருக்கு பெயர். முன்பின் முஹம்மது ரசூலுல்லாவை பார்க்காத அந்த மக்கள் அதிர்ச்சியாய், நீங்க எல்லாமா கல்லு தூக்குறது என்று வேகமாக வந்து, சில பேர் தலைவர்கள் செய்ய போனாலும் எடுபிடிகள் விட மாட்டார்கள். இங்கே நான் சொல்றது மற்ற அரசியல் தலைமைகள்ல சொல்றேன். வேகமாக போய் கல்லை பிடுங்க முற்படுகிற போது புன்னகையோடு கல்லை தூக்கி கொண்டு நாயகம் 2 வரி சொன்னார்கள். அற்புதமான வரலாற்றின் வைர வரிகள். என்ன தெரியுமா? நீங்க 2 பேரும் என்னை விட கல்லு தூக்குறதுல பலம் வாய்ந்தவர்களும் அல்ல. இந்த பள்ளிவாசலுக்கு கல்லு தூக்குறதுனால ஒரு கூலி கிடைக்குமா இல்லையா? அது எனக்கு தேவையில்லாமையும் இல்லை, அது எனக்கு வேணும். அல்லாட்ட எனக்கும் அந்த கூலி வேணும். என்கிட்ட இருந்து பிடுங்குற நீங்க என்னை விடவா தூக்கி விட முடியும்? 2 வார்த்தையில் அப்படியே அவங்க போய் வேற கல்லை எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு எல்லாருக்கும் பொதுவாக நின்று கொண்டு கல்லையும் மண்ணையும் தன் ஆடையில, தலைவர்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் ஒரு சின்ன தூசு படாது, அதுதான் தலைவர். ஆனால் இதுல கூட பரவாயில்ல, கந்தக்களை எல்லாம் தோண்டும் போது மண்ணு மேல அப்பி இருந்ததுன்னு வருது, மேல மண் அப்பி இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல் தூக்கிய நிகழ்வுகள் தனியாக நூலாசிரியர்களால் தனித்து தொகுத்து தரப்பட்டிருக்கிறது. கந்தக்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணை எடுக்கிறாங்க. என்குலு துராப வகது வாரத் துராபு ஃபீ பயாதி பத்னிஹி, குழியில இறங்கி மண்ணை அள்ளி அள்ளி போடுறாங்க. குழியில அந்த மண்ணு அள்ளி போடும் போது செம்மண் ரசூலுல்லாவுடைய வெண்மையான வயிறு முழுக்க மண்ணாக இருந்தது.
மார்பின் முடிகள் எல்லாம் மண்ணாக இருந்தது. சொல்லித் தருகிறார்கள் சஹாபாக்கள், கிட்டத்தட்ட ஒரு கொத்தனார் ரேஞ்சில் குழிக்குள்ள இறங்கி வேலை பார்க்கிற மாதிரி ஒரு தலைமையை நீங்கள் உலகத்தில் எங்காவது பார்க்க முடியுமா? கல் தூக்கிய நிகழ்வுகளில் எத்தனையோ. மதீனாவிற்கு போனவுடன் மக்காவிலிருந்து போனவர்களில் முதலில் மௌத்தான சஹாபி நீங்கள் அறிந்திருக்கலாம், உஸ்மான் இப்னு மதுஊன் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற மூத்த சஹாபி. கபரடக்கத்திலே கலந்து கொள்ளுகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலைமாட்டில் ஒரு அடையாள கல் வைக்கணும். அடையாள கல் கபருக்கு பக்கத்தில் தலைமாட்டில் உட்காந்துட்டு ஒரு கல் தூக்கிட்டு வாப்பான்னாங்க. யாரோ போனவருக்கு நல்ல கல் கிடைக்கல. ஒரு தலைமாட்டில்னா கபரில் ஊண்டி வைக்கிற அளவுக்கு ஒரு கல் வேணுமல்ல, கிடைக்கல. ஒரு கல் கிடைச்சது நல்லா, ஆனால் பெரிய கல். அவரும் தூக்கி தூக்கி பார்க்குறாரு, தூக்கி தூக்கி பார்க்குறாரு, முடியலை. தூரத்தில் இருந்து கவனித்து விட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தூக்க முடியல போலது, நான் வர்றேன் இரு. நேராக போகிறார்கள். அங்கேயும் அந்த நபிமொழியில் வருகிறது, கையை ரெண்டையும் சுருட்டினாங்க. சுருட்டிட்டு அப்படியே ஒரே கல். வஃபாத்தாகிவிட்ட தன்னுடைய மாணவர், தன்னுடைய சீடர், தன் சஹாபி, அவரின் வஃபாத்திற்கு கபரிலே கல் வைக்க நுபுவத்தினுடைய கைகள் கல்லை தூக்குகிறது. தூக்கி கொண்டு வந்து கபரிலே தலைமாட்டிலே கல்லை பதித்துவிட்டு முழுமையாக அந்த மண்ணை செப்பனிடுகிற கபரின் வேலையை எல்லாம் முடிஞ்ச உடனே சொல்லுங்க, நான் துவா ஓதற்கு வர்றேன். அப்படி அல்ல, போய் அங்க மண்ணை தேய்ச்சி பூசி முழுகிற ஒரு 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 தலைவரை இந்த உலகம் பார்க்க முடியாது அல்லவா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன வேலைகள், அந்த வேலைகளை எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், மீண்டும் நான் அபூ தல்ஹா அவர்களுக்கு குழந்தை பிறந்திருந்தது ரலியல்லாஹு அன்ஹு. குழந்தைக்கு அப்துல்லான்னு பேர், பச்சை குழந்தை. ரசூலுல்லாஹ்ட்டு கொம்பி கையில் கொடுத்தோம்னா வாயில சுவச்சி ஏதாவது கொடுப்பாங்க, தஹ்னீக் செய்வாங்க. குழந்தையிற்கு நாயகத்தின் எச்சில் பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைய தூக்கிட்டு வந்து கொஞ்ச நேரம் நின்றுட்டார். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கல, வெளியில கட்டப்பட்டிருக்கிற சதகாவினுடைய ஒட்டகங்கள், இது ஜகாத் ஒட்டகம், ஜகாத் ஒட்டகம்னு சொல்லி அந்த ஒட்டகத்துக்கு அடையாளம் போடுவாங்க இல்லையா? கையில் ஒரு சாயக்குச்சியை வைத்து கொண்டு சதகாவின் ஒட்டகங்களுக்கு அடையாளம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒஃபி யதிஹி அல் மீசம் யஸிமு இபில ஸதகா. அனஸ் சொல்லுகிறார்கள், நான் உள்ளே போகிற போது சதகாவின் இந்த அடையாளம் போடுறது, குறி போடுறது, மார்க் பண்றதெல்லாம், ஏப்பா சதகாவோட ஒட்டகத்துக்கு பூரா மார்க் பண்ணிரு அப்படின்னா எத்தனை பேர் செய்வாங்க? தொண்டர்கள் நிறைய இருக்கலாம். நானும் ஒரு களப்பணியாளன், நானும் தலைவனாக அல்ல, நானும் உங்களோடு ஒருவன். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வாங்கி பேரிச்சம்பழத்தை சுவைச்சு வாயில வச்சு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனுடைய தஹ்னீக்கினுடைய செய்தி புகாரி ஷரீஃபிலே இருக்கிறது. இப்படி சின்ன சின்னதாய் சின்ன சின்னதாய் செதுக்கி வார்க்கப்பட்ட பெருமானாரினுடைய வாழ்வில் அது எந்த மாதிரியான பிரம்மாண்டமான தலைமை, பெருமை இல்லாத தலைமை, எளிமையான தலைமை என்பதை புரிந்து கொள்ள இவைகளெல்லாம் போதும். ஆட்டில் பால் கறந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கடைசியில் ரசூலுல்லாஹ் குடிப்பார்கள். நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், ஹிஜ்ரத்திற்கு போகிற வழியில் ரசூலுல்லாஹ் கூட ஹிஜ்ரத் மொத்தம் 4 பேர். ஒன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, மூணாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமையும் சேவகருமான ஆமிர் இப்னு ஃபுஹைரா ரலியல்லாஹு அன்ஹு, நாலாவது வழிகாட்டுவதற்கு வந்த முஸ்லிம் அல்லாத அப்துல்லாஹ் இப்னு உரைகித். இந்த 4 பேர் தான் போனாங்க. அன்னலார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆமிர் இப்னு ஃபுஹைரா, அப்துல்லாஹ் இப்னு உரைகித், 4 பேரும் போகிற வழியில் 14 நாட்களுக்கான பயணம். அது 14வது நாள் தான் மதீனத்து மண்ணை கால் வைக்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போகிற வழியில் ஒரு கிழவியினுடைய வீடு, நடுக்காட்டில் பாலைவனத்தில் ஒரு குடிசையில் இருக்கிற கிழவி உம்மு மஅபத். நான் சொல்லுவதற்கு காரணம், உம்மு மஅபத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேரடியாக அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர்ணித்து சொன்னவர்களில் இவர்களை விட யாரும் வர்ணிக்கல, இவங்களை விட யாரும் வர்ணிக்கல.
தலை இப்படி, முடி இப்படி, புருவம் இப்படி, மூக்கு அப்படி, கன்னம் இப்படி, கருவிழி இப்படி வர்ணித்து தள்ளி விட்டார்கள். இன்றைக்கும் பெருமானாரை நேர்முக வர்ணனையை போல பார்க்க வேண்டும் என்று விரும்புகிற அத்தனை பேருக்கும் உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ரிவாயத். அப்போது வரை இஸ்லாத்திலே சேரவில்லை. ரசூலுல்லாஹ் போனார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தான் முதல்ல போனாங்க. ஏமா ஏதாவது இருக்கா சாப்பிட்றதுக்கு? இல்லை. அங்கே ஓரத்தில் ஆடு நிற்குது. ஆடு பால் கறக்காத மலட்டு ஆடு. இந்த ஆடு கூட நாங்கள் பால் கறந்துக்கிறோம். இது 2-3 இடங்கள்ல அப்படி நடந்திருக்கு. அபூபக்கர்லான்னு சொல்லுவாங்க, கறக்கிறது எங்கள் வேலை, அது மலடாக இருந்தால் இருந்துட்டு போகுது, நாங்கள் பாடி கறக்கிற மாதிரி ஆடி கறக்கிற மாதிரி ஓதி கறந்துருவோம், நீ ஆட்டை மட்டும் கூடு, நாங்கள் பார்த்துக்கிறோம். அந்த அம்மா கொஞ்சம் சுதாரிச்சிருச்சு. ஆகா, வந்திருக்கிறது யாரோ கொஞ்சம் விவரமாக தெரியுது, மலட்டு ஆட்டில் பால் கறக்கேன்னு வாங்குறாங்க. ரசூலுல்லாவை பார்க்குறாங்க. ஆமிர் இப்னு, இதில் யார் முகமது ரசூலுல்லான்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியாது. ஆட்டை கொடுத்துருச்சு, என்னமோ நடக்க போகுதுன்னு மட்டும் அந்த அம்மாவுக்கு தெரியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திரம் கேட்டாங்க. பாத்திரம் பொதுவாகவே பொம்பளைகள்கிட்ட பாத்திரம் கேட்டால் அந்த கஞ்சிக்கு கேட்டு இத்தா பெரிய பக்கெட்டு கொடுப்பாங்க. அங்கே பள்ளிவாசலில் ஊற்ற போகிறது ஒரு பாட்டை கஞ்சி தான், ஆனாலும் கொடுக்கறது எவ்வளோ கொடுப்பாங்க. அந்த அம்மா பார்த்துச்சு, இந்த ஆட்டிலேயே பால் கறக்கிறாங்கன்னா என்னமோ நடக்க போ சம்திங்கிறாங்க, குடுன்னு சொல்லி இருக்கிறதுல பெரிய அண்டாவை தூக்கி கையில் கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ பெரிய பாத்திரத்தையும் வாங்கிவிட்டு பிஸ்மில்லான்னு அவர்கள் கை வைத்தவுடன் மடு இல்லாத ஆட்டுக்கு அது என்னமோ ஸ்ப்ரிங் மாதிரி மடு வந்து விழுகிறது, வெளியே கறக்கும் இடம் வெளியே தள்ளுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கறக்க ஆரம்பித்தார்கள். இமை கொட்டவே இல்லை. அந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கறக்கிறது கறந்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே கொடுத்தாங்க, குடிங்கன்னு. அவங்க குடித்து திரும்ப வாங்கி இன்னும் கொஞ்சம் கறந்து அங்கே கொடுத்தாங்க. அந்த அம்மாவுக்கு லேசாக சந்தேகம், இவங்க 4 பேர்த்தில் இவர் தலைவரா அல்லது இவர் வேலைக்காரரா? ஏன்னா கறக்கிற தோரணையை பார்த்தா இவர் தான் தலைவர் மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த ஆட்டில் பால் கறக்கிறார். ஆனால் கறந்து முதல்ல அவர் குடிச்சிட்டு மிச்சத்தை கொடுக்கணும். ஆனால் எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கடைசியாவில் இவர் குடிக்கிறாரு. இந்த அம்மாவுக்கு லேசாக தயக்கம், இவர் என்ன தொண்டரா அல்லது தலைவரா? சொல்ல வர்றதும் அதுதான். நான் அந்த அம்மா உத்து பார்த்து, நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்ததில் அல்லாஹு அக்பர் முழுமையாக ரசூலுல்லாஹ் வர்ணிச்சிருச்சு. அது இவ்வளவு நேரம் பொம்பளைங்க பார்த்தா, பொம்பளைங்க லேசாக பார்த்தாவே முழுசாக சொல்லிடுவாங்க. இந்த கல்யாண வீட்டுக்கெல்லாம் நாம் கூட்டிகிட்டு போகிறோம்ல, உங்களுக்கு தெரியும், கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த உடனே மாப்பிள்ளை எப்படி அப்படின்னு நம்மள்கிட்ட கோட்டு போட்டிருந்தார், மாலை போட்டிருந்தார். நமக்கு அதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. நம்ம டிபார்ட்மெண்ட் என்னென்னா, அந்த பிரியாணியில் என்ன தூக்கல், என்ன இறக்கம், எது மசாலா எப்படி, என்ன ஏது, இதுதான் போகும். ஆனால் அவங்கள்ட்ட கேளுங்க, கொஞ்சம் வாய் கோணையாக இருந்துச்சுல்லாம், கண்ணு ஒரு கண்ணு சின்ன கண்ணு மாதிரி இருந்தது. இது எப்படி இவ்வளவு தூரம் ஜஸ்ட் ஒரு கிளிக்கு தான் பார்த்துருப்பாங்க. அப்படி எந்திரிச்சு இப்படி எட்டி அப்படி மாப்பிள்ளைய ஒரு பார்வை பார்த்துட்டு உள்ளே போனதில் ஒரு கண்ணு சின்னதாக இருக்கிறது தெரியுது, உதடு ஒரு பக்கம் இழுத்துட்டு இருக்கிறது தெரியுது, நேரங்கிறது தெரியுது. எல்லாம் பொம்பளைகள் லேசாக பார்த்தாலும் அழுத்தமாக பார்ப்பார்கள். தாய்மார்கள் கோச்சுக்க வேணாம். நம்ம ஆளுங்க ரொம்ப நேரம் பார்த்தாலும் விளங்காமையே பார்ப்பாங்க. இது இந்த மாப்பிள்ளை பார்க்குற இடத்துலையும் அப்படித்தாங்க. நடு வீட்டில் மாப்பிள்ளையை உட்கார வச்சுருவாங்க. நாமெல்லாம் எதிரில் உட்காந்துருப்போம் சேரில், நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியாது. அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இப்படிம்பாங்கல்ல, அதில் அப்படியே பூரா பயங்கரமான ஹெச்பி கேமராவில் உள்ளே போயிடும், அத்தனையும் பதிவாயிரும் ஹெச்டியில். அல்லாஹு அக்பர். உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா அப்படி அறிவிச்சாங்க ரசூலுல்லாஹ்வை பற்றி. கன்னத்தில் இருக்கிற கோடெல்லாம் வருது ஹதீஸில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் 4 பேரும் குடிச்சு முடிச்சாச்சு, ஃபுல்லாக திரும்ப கறந்தாங்க. ஃபுல்லாக இந்த ஏதாவது கொஞ்சம் கொடுத்தாலும் பள்ளிவாசலில் தப்ரூக்குக்கு போகிறப்ப கொஞ்சம் திரும்பி வருமல்ல, பாலை ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அம்மா வாங்கி வச்சிருச்சு. வந்தவங்க என்னமோ முக்கியமானவர்கள்னு தெரியுது. கொஞ்ச நேரத்தில் வெளியே போயிருந்த அபூ மஅபத்
ரலியல்லாஹு அன்ஹு அவர் வர்றார். அவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமத்தை பற்றி கேள்விப்பட்டு வைத்திருந்தவர், பார்க்க ஆவலாக இருந்தவர். அவர் அப்ப இல்ல வந்தார். பக்கெட்டு ஃபுல்லா பால். ஏது 4 பேர் வந்தாங்க. அவங்க எங்கேயோ எஸ்ரிபுக்கு இப்படி போகிறாங்க. போகிற வழியில் பசிக்குதுன்னாங்க. பால் கறக்காத மலட்டு ஆட்டில் பால் கறந்த எல்லாம் சொன்ன போதே அவருக்கு புரியுது. அப்ப அவர் கேட்டார், ஆமா நீ பார்த்த இல்ல மலட்டு ஆட்டிலே பால் கறந்தார் அல்லவா, அவர் எப்படி இருந்தார் சொல்லு அப்படின்னு கேட்கும் போதுதான் இந்த ஹதீஸ் நமக்கு கிடைக்கிறது. தன் கணவரிடத்தில் கண்ட காட்சியை அவர் எப்படி இருந்தார் என்று ரோமத்திலே தொடங்கி பாதம் வரைக்கும் அந்த அம்மா வர்ணித்து சொன்னது. நிகழ்ச்சியை தொட்டு விட்டதால் நான் தொடர்ந்து முடித்து விடுகிறேன். ஒரு ஆடு, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் கறந்த ஆடு. ஒரு ஆடு எவ்வளவு காலம் ஹயாத்தோடு இருக்குங்க? சும்மா சொல்லுங்களேன். ஒரு ஆட்டினுடைய ஆயுட்காலம் எவ்வளோ? நமக்கு அதிகமாக தெரியாது. காரணம் என்ன? 5 வருஷம் சொல்கிறாங்க, 5 வருஷம் 6 வருஷம். நாம் 1 வருஷத்துக்கு மேலே விட்டு வச்சா தானே தெரியும். நான் அதுக்குள்ளே பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், ஒன்று பக்ரீத் வரும், இல்லை அகீகா வரும், இல்லை என்னமாவது வரும். நமக்கு விட்டு வைக்காததுனால ஒரு ஆட்டினுடைய ஆயுட்காலம் எவ்வளோன்னு தெரியலை. 5 வருடம் அல்லது 6 வருடம் தான் ஒரு ஆட்டினுடைய அதிகபட்ச ஆயுட்காலம். அல்லாஹுவின் பேரருள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம்பட்டு அவர்கள் பால் கறந்த ஆடு 22 வருஷம் ஹயாத்தோடு இருந்தது. 22 வருஷம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அந்த ஆடு வஃபாத்தான போது சில சஹாபாக்கள் போனார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, பால் கறந்து நீங்க முதல்ல குடிக்கணுமல்ல, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நீங்க சாக்கில் கௌமி ஆகிருகும் சுர்பத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அப்போ ஒரு கூட்டத்தாருக்கு புகட்டுபவர் கடைசியாக உண்ண வேண்டும். நீங்கள் கல்யாண வீட்டில் சப்ளையர்னு வச்சுங்களேன், முதல்ல சாப்பிட்டு சப்ளை பண்ணுறதல்ல. சாக்கில் கௌமி ஆகிருகும் சுர்பா, ஒரு கூட்டத்தாருக்கு புகட்டுபவர் கடைசியாய்த்தான் குடிக்க வேண்டும். அதுதான் நியதி. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டை பிடித்து தொண்டர்களுக்கு பால் கறந்து அவர்கள் வயிறாறிய பின் பசியாறிய பின் தான் குடிக்கிற புசிக்கிற பழக்கம் கொண்டிருந்த ஒரு அபூர்வ தலைமை உலகம் காண்பது அரிது வரலாற்றின் எல்லா காலங்களிலும். அவ்வளவு பெரிய ஈருலக தலைவரின் வீட்டு வாசலிலே வாயிற்காவலர்கள் இல்லை. மொத்த உடுப்பு 2 3, மீதி எல்லாம் அப்பப்ப வரும், அன்பளிப்பா போயிரும். இன்னைக்கு சில தலைவர்கள் 12 லட்சத்துக்கு கோட்டு போடுறான். 12 லட்சம். இந்த தேசத்தில் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? பேர் சொன்னாமையே நீங்க விளங்கிடுவீங்க. அப்படி ஒரு அபூர்வம் போல தெரியுது. 2 3 ஆடைகளை தவிர வேறு ஆடை இல்லை. ஹஜ்ஜிலே கல்லடிக்க வருகிற போது தோழர்கள் சில பேர் சொன்னார்கள், ஆயிரக்கணக்கான பேரோட போய் எதுக்கு நீங்க சிரமப்படணும், தனியா போலாமே. சுமார் 1,16,000 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஹஜ்ஜில இருந்தவர்கள். ஹஜ்ஜத்துல் விதாவிலே அதுதான் எண்ணிக்கை. 1,00,000 பேருக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் கல்லறிய வேண்டும் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தனியாவெல்லாம் போக மாட்டேன், எல்லாத்தோடையும் போவேன். ரஅய்து நபிய யர்மில் ஜம்ரத யௌமன் நஹ்ரி லைஸ கீல இலைக இலைக் வலைஸ கீல தர்துன் வலா ஹர்புன். ஓரம்போன்னு யாரும் விரட்டல. நகரு தலைவர் வர்றாரு அப்படின்னு விரட்டல. இதோ வந்து விட்டார் யாரும் சொல்லல. மக்களோடு மக்களாய் யௌமுன் நஹர் பிறை 10 அன்று கல்லை கையில் எடுத்துக்கொண்டு லட்சக்கணக்கான பேரில் ஒருவராய் போய் கல்லெறியும் அந்த தலைவரை பார்த்தால் தனி ஆவர்த்தனம் இல்லை, தனி அடையாளம் இல்லை. அது ஒரு அபூர்வமான தலைமைத்துவம். தகா நபியின் தலைமைத்துவம் போல் உலகம் எந்த காலத்திலும் பார்த்துவிட முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சின்ன குழந்தைகளோ ஏழைகளோ வறியவர்களோ அன்பளிப்பு கொடுத்தால் சந்தோஷமாக வாங்கி கொள்வதும் அவர்கள் திரும்ப அன்பளிப்பு கொடுப்பதும். அல்லாஹு அக்பர். சில பேரெல்லாம் லோ கிளாஸ் ஆளு சால்வை பொத்த வந்தா அதை அவாய்டு பண்ணிட்டு வந்துருவான். சில தலைவர்கள்
ஆமாம், சால்வையை வச்சு என்ன பண்ண, கொண்டு போய் எங்கேயாவது போத்து 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. யார் போர்த்துகிறார்களோ அதை பொறுத்து. ஏழை எளியவர்கள் உங்களுக்கு தெரியும், கிழவி ஒரு ஏழை கிழவி பெருமானார் மீது கொண்ட பேரன்பில் ஒரு ட்ரெஸ் தயார் பண்ணி பெருமானார் இதை போட வேண்டும் என்று அன்பளிப்பு செய்ய, அது அந்த காலத்தில் கோடுகள் போட்ட துணி அபாரமாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு பார்த்தாங்க, அழகாகவும் இருந்தது. அதுலேயே மெம்பர்லையும் ஏறிட்டாங்க. அற்புதமாக இருந்தது ட்ரெஸ்ஸு. சஹாபாக்கள் எல்லாம் கண்கொள்ளா காட்சியாக பார்க்கிறார்கள். இவ்வளவு நிறைவாக அழகாக இருக்குது. சில பேருக்கு என்ன நினைப்புனா, வாரம் ரசூலுல்லாஹ் ஜும்மாவுக்கு இதையே போட்டால் நல்லா இருக்குமே, ரசூலுல்லாவுக்கும் அதை வச்சுக்கலான்னு மனசில் இருக்கிறப்போ, மெம்பர் படி இறங்குறப்போ ஒருத்தர் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரை எனக்கு இதை கொடுங்களேன், அன்பளிப்பாக கொடுங்களேன். எல்லாருமே சரையல்னு அவர் பக்கம் திரும்பினாங்க. எல்லாத்துக்கும் கடுப்பு. இவர் ஏன் கேட்குறார், ரசூலுல்லாவுக்கு இவ்வளவு அழகா இருக்கே. சில சஹாபிகள் அவரை பிடித்து கேட்டார்கள், லிமாதா தஸ்அலு ரசூலல்லாஹ் வஹுவ லா யருது சாயிலன். நாயகம் யார் கேட்டாலும் இல்லை என்று சொல்ல மாட்டார்களே, நீங்க எதனால போய் கேட்ட? எல்லாரும் மிரட்டின ஒன்று. அவர் அப்பாவியான சாபி, கிராமத்திலிருந்து வந்த பாமரத்தனமானவர், வில்லங்கம் இல்லாதவர், வெள்ளந்தியானவர், வெள்ளை உள்ளம் கொண்டவர். அவர் சொன்னார், நான் வினயமாவெல்லாம் கேட்கல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய ஒரு துணி எனக்கு கஃன் துணியாக வேணும், நான் அதை வாங்கிறதுக்கு தான் இந்த பிரயாணப்பட்டு வந்ததே. சொல்லிட்டே இருக்கிறப்ப அழுதுட்டார். நாளை என்னை ரசூலுல்லாவுடைய இந்த துணியை போர்த்தி கொண்டு என்னை கபரிலே வைப்பார்கள், கஃனாக நான் போய் அடங்குவேன். என்னிடத்தில் முன்கர் நக்கீர் வருவார்கள், உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்பார்கள். என் ரப்பு அல்லாஹ் என்று சொல்லுவேன். உன்னுடைய நபி யார் என்று கேட்பார்கள். இந்த துணிக்கு சொந்தக்காரர் தான் என்னுடைய நபி என்று நான் சொல்லுவேன். நான் அதுக்காக கேட்டேன். அதே போல ரசூலுல்லாஹ் அவருக்கு வழங்கி, அதோடு அந்த துணியிலேயே அவரை கபரடக்கம் செய்யப்பட்டது. மன் நபியுக என்கிற போது சாஹிபு ஹாதர் ரிதா, இந்த துண்டுக்கு சொந்தக்காரர் தான் என்னுடைய நபி என்று நான் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு பாமரத்தனமான காட்டரபியின் உள்ளத்திலே பெருமானாரினுடைய கருணை எவ்வளவு தூரம் போய் உட்கார்ந்திருந்தது என்பதை எண்ணி பார்க்கிற போதுதான் இந்த அபூர்வ தலைமை உலகத்திலே வரலாறுகளில் இருக்க முடியாது. எத்தனை தலைமைகளை உலகம் பார்த்திருக்கிறது, சர்வாதிகார தலைமைகளை, எதேச்சதிகார தலைமைகளை, மக்களின் மனங்களிலே அமராத தலைமைகளை. ஆனால் 200 கோடி பேரின் உள்ளங்களிலும், உலகம் முழுக்க வாழுகிற இஸ்லாமியர்களின் இல்லங்களிலும் இருக்கை போட்டு சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிற பெருந்தலைமை எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலைமைத்துவத்தை குறித்து யார் ஆய்வு செய்ய வேண்டும் என்றாலும் அன்னலாரின் தலைமையை பார்க்க வேண்டும். அது ஒரு அபூர்வ தலைமை. விடை பெறுகிற போது ஒன்றும் சொல்லாம போகாம அடுத்த தலைவரை அடையாளப்படுத்தி விட்டு போன தலைமை. இன்னைக்கெல்லாம் அடுத்தது யாருன்னு சொல்லாம சில தலைமைகள் போயிட்டதுனால 4 பேர் தலைவராக நிற்கிறான். நாங்களே உண்மையான தர்மயுத்தம், காலில் விழுதல், அது இது சமாதி போர், என்னென்னமோ நடக்கு. என்ன தெரியுமா, எனக்கு பிறகு இவர் என்று சரியாக ஏற்பாடு செய்யாததால் தமிழகம் பட்ட பாடும், படுகிற பாடும், இனிமேல் படப்போகிற பாடும். மிகச்சரியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு மனித புனிதரை கொண்டு வந்து நிறுத்தி தொய்வில்லாமல் அந்த தலைமைத்துவம் அப்படியே தொடர்ந்ததல்லவா, அங்கே வெற்றி பெறுகிறது இந்த மாண்புயர் தலைமை. துஆ செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை இம்மையிலே தலைவராக ஏற்றது போல் மறுமையிலும் தலைவராக ஏற்று, இம்மையில் அவர்கள் வாழ்வியல் படி வாழ்ந்து மறுமையில் அவர்களின் கரம் பற்றி ஷஃபாஅத்தை பெற்று சுவனம் நுழைகிற நற்பேற்றை எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஜஸாக்குமுல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.